வணக்கம் மகளே, இல்லை எப்படி இருக்கீங்க? இப்போ 2-3 நாளாக அந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க தொல்லை தாங்க முடியல. நாமளே அண்ணாமலையை கட்சியில் தலைவர்லேருந்து நீக்கிறதுலேருந்து நம்மலாம் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் கட்சியை விட்டு. ஆனால் இந்த நாய்கள் அண்ணாமலையவே மிரட்டக்கூடிய அளவுக்கு பெரிய மயிரானுங்க மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. மதுரையில் இந்த சீனியும் சர்க்கரையும் சொல்லிட்டு ஒரு நாய் ஒன்று எப்படிலாம் பேசிகிட்டு இருக்கு. பாஜக காரா, ஏய் நீங்கள் வந்தீங்கன்னா கரவேட்டி கேட்டுனா ஒருத்தன் கூடி வர முடியாது, தேர்வுக்குள்ளார ஓட்டு கேட்டு அப்படின்னு என்ன மாதிரி கேட்டுவாங்க. 4 எம்எல்ஏ 2 எம்பிடா தம்பிலா, டே பிஜேபி காரங்களா, சாதாரண வந்த உழைப்பு அங்கீகாரம் வந்து சாதாரண வந்தது கிடையாது. எங்களுடைய உழைப்பு இதுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு, வாழ்க்கையவே தொலைத்து எங்களுக்காண்டி வாழ்ந்துருக்க அந்த மனுஷன். அந்த மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுண்டா தமிழ்நாடே இயங்காது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க பிஜேபி காரங்களா, நீ ஓட்டு கேட்டு என்னைக்கு போனாலும் எங்க தெருவுக்கு தான் நீ வரணும். ஊருக்கு ஒருத்தனாவது இருப்பான விடுதலை சிறுத்தை, ஒரு சிறுத்தையாவது உன்னை சிறப்பா கல்வி அடிக்க வேண்டாம். டே அண்ணாமலை, இங்க மதுரையில் உள்ள பிஜேபி கார வேட்டி கட்டி ஒருத்தர் நடக்க முடியாது. இப்படிப்பட்ட நாய்களுக்காக நம்ம இப்ப வீடியோ போடணும். பிஜேபி கட்சியில நம்ம தலைவர் அண்ணாமலை என்னைக்குமே மக்கள் தலைவர். அண்ணாமலைக்கான ஒரு எழுச்சி எப்பவுமே உண்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியில மூத்த தலைவர்களா இருக்கட்டும், இப்ப இருக்க நயனாரா இருக்கட்டும், யாராவது இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்களா? அண்ணாமலைக்கு எவ்வளவு பெரிய இவங்கெல்லாம் அச்சுறுத்தலா பேசிட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் பதிலடி செம்மையா கொடுக்குறாரு. ஒன்னிய மாதிரி எத்தனை பேர் பார்த்துட்டு தானே நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவருக்கு எல்லாம் கொடுக்குறாரு பதில். ஆனா நம்ம கட்சியில இருந்து மூத்த தலைவர்கள் யாராவது ஒரு குரல் கொடுக்குறீங்களா? அவருக்காக எந்த ஒரு கதையுமே பண்றதே கிடையாது. ஏன்னா அண்ணாமலை அவர்களை இங்க இருக்கக்கூடிய பிஜேபி கட்சி தலைவர்கள், முன்னாள் மூத்த தலைவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லோருமே அவரை ஒதுக்கி வைக்கிற பிளான்ல தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மக்கள்கிட்ட இருந்து அவரை ஒதுக்கி வைக்க முடியாது. பிஜேபி கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் நீங்க எப்படி வேணாலும் இருந்துடலாம், ஆனா அண்ணாமலைய மக்கள் ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. மக்கள் அண்ணாமலைனாலே அவரு குடும்பத்துல ஒருத்தரா எல்லாம் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. புரியுதா? பிஜேபி கட்சி எப்படியாவது திமுகவை தோக்கடிக்கணும்ன்ற எண்ணங்கள் எல்லோருக்குமே இருக்கு. அதனால அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க, அதையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஆனா அண்ணாமலைக்கு ஒரு கதைன்னு சொல்லிட்டு யாரும் குரல் கொடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பின்னடைவு தான் ஏற்படும். இப்ப திருமாவளவன் எவ்வளோ அந்த கோர்ட் வாசல்ல நடந்த பிரச்சனைக்கு ஒருத்தரை ஆக்சிடென்ட் எல்லாருக்குமே இயல்பா நடக்கிறது தான். நம்மளும் வண்டி ஓட்டுறோம், ஏதாவது ஒருத்தர் இடிச்சிருவோம், ஒண்ணு அவங்க திட்டுவாங்க, இல்லைன்னா நம்ம திட்டிடுவோம். அது இயல்பா நடக்கிறது. அது ஆக்சிடென்ட் நடந்தது என்னமோ தப்பு இல்லை, நடந்தது நடக்கல என்ற தப்பு இல்லை. ஆனா ஒரு தலைவன் முன்னிலையில அங்க இருக்கக்கூடிய நாய்கள் கூட்டம் இருக்கும்ல, அந்த சொறி நாய் கூட்டம் இருக்குல்ல, வீசிக்க சொறி நாய் கூட்டம், அங்க அவ்வளவு பேர் சேர்ந்து மொச்சி எடுத்துட்டானுங்க. அந்த இடத்துல அடிச்சானுங்க. ஒரு போலீஸ்காரரு அவரை காப்பாத்துறேன்ற பேர்ல முதுகுல அடிச்சு தான் அவரும் எடுத்துட்டு போனாரு. பரவாயில்ல, அவர் ஒரு அடி அடிச்சு எடுத்துட்டு போனாரு. அப்பயே அவரை காப்பாத்திடலாம்னு சொல்லிட்டு கூட்டு போனாரு. ஆனா அங்க கொண்டு போய் சேர்ல உட்கார வச்சிருந்தாங்க. உட்கார வச்சுட்டு ஒரு போலீஸ்காரரு ஜாதி, உங்களுடைய ஜாதி என்னன்னு கேட்ட அப்புறம் தான், தேவர்ன்ற ஜாதியை சொன்ன அப்புறம் தான் இங்க இருந்து மறுபடியும் ஒரு 20 பேர் போய் அதுல அந்த ரஜினி சொல்லி ஒரு நாய் போராட்டம் பண்ண தெரியுமா, அந்த நாயும் அதுல உட்பட அதுல உண்டு. எல்லாரும் சேர்ந்து அடிச்சானுங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஜாதி வெறி பிடிச்ச நாய்கள். இவங்க ஜாதி வெறி, எங்களுக்கு ஜாதி வெறி இருக்கு இல்லைன்னு நாங்க சொல்லலாம். ஆனா நீங்க தான் ஜாதியே இல்லை, எங்களுக்கு ஜாதி வேற்றுமை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அரசியல் பண்றீங்களாடா. நீங்க எப்படி நீங்க ஜாதியை சொல்லி நீங்க ஜாதியை கேட்டு அதுக்கப்புறம் போய் அடிப்பீங்க? ஆனா நீங்க இருக்க எல்லாமே ரவுடித்தனம். நீங்க எதுலையா ஒரு இடத்துலயாவது ஒழுங்கா இருக்கீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்றதுல காசு, அதாவது நாடக காதல் பண்ற இந்த ரஜினி இந்த நாடக காதல்ல அவர் தான் ஸ்பெஷலிஸ்ட். சென்னையில எங்கெங்கெல்லாம் எவன் இதே மாதிரி பண்றாங்க அவங்களுக்குலாம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்து மாமா வேலை பார்க்கறது அந்த நாய்க்கு வேலை. அப்படிப்பட்ட ஒரு நாய் அவருக்கு இசட் பாதுகாப்பு வேணுமா? அந்த திருமாவளவனுக்கு குருமா வச்சிருவாங்கடா. நீங்க பண்ற வேலை எல்லாம் பேசுறது, மோடி வண்டியெல்லாம் மறிச்சிருவீங்களா உங்க ஆளுங்க? ஏடா உங்க ஆளுங்கெல்லாம் காப்பாத்தி விடுறா, உயிரோட இருக்கட்டும். நாளைக்கு தேவையில்லாத வேலை செஞ்சு எங்கேயாவது போய் மோடி வண்டிக்கு முன்னாடி போய் விழுந்து அவனை சுட்டு கொண்டு போறாங்க பாரதிய பயல்களா. உங்களுக்குலாம் ஏடா அறிவே இல்லை. எப்பவுமே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கனாலே மூளை இல்லாத முட்டா பசங்க. ஏன்னா அந்த கட்சியில போய் சேரன்னா மூளை இருக்க அவன் இருப்பான். செல்லத்துறன் ஒருத்தர் வேற நம்ம ஜாதியில இருந்து ஒருத்தர் போய் அங்க இருக்கிறார். ஏன் அப்படி போய் இருக்கிறாரு தெரியல. மானங்கட்ட பசங்க. கொஞ்சமாவது ஒரு ஜாதி அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லையோ இருக்குதோ அந்த கட்சியில போய் சேர்ந்திருக்கீங்க.
ஆனா இவனுங்க எவனாவது ஜாதி அதாவது பிரிவினையை பார்த்தா அத்தனை பேர் இருக்கானுங்க. அவனுங்க ஜாதிக்காரன் முன்னேறி வரணும், அவனுங்க ஜாதிக்காரன் தான் ரவுடித்தனம் பண்ணி முழுசும் எல்லாமே எல்லா இடத்துலயும் இந்த கட்டாய பஞ்சாயத்து பண்றது, கடைகளில் வசூல் பண்றது எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சிக்காரன் அந்த ஜாதியினர் தானே பண்றான். வேற ஜாதியினர் அவங்க கட்சியில போய் இருந்தாலும் அவன் எதாவது பண்றானா? பண்ண மாட்டான். ஏன்னா இவனுங்களுக்கு தானே அந்த வேலை, அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கணுன்ற ஒரு பொழப்புக்காகவே கட்சி ஆரம்பிச்சிருக்கானுங்கல்ல. கேட்டா நாங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு நாங்க கட்சி வச்சு அவர்களை முன்னேற்றம் பண்றதுக்காகவே அவர்கள், அதாவது இதுல இவங்க நாய போன் போட்டு வேற பேசுறானுங்க தெரியுமா? அந்த கட்சியில இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க, எங்களை உங்களே மாதிரி ஆளுங்கட்டெல்லாம் பேச வச்சது திருமாதான். அட குருமா, நீ என்னடா பேச வச்ச? அவரிடா பேச வச்சாரு. அம்பேத்கர் உங்களுக்காக சட்டம் எழுதி வச்சுட்டு போனாரு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டம் எழுதி வச்சுட்டு போனாரு. அவர்களுக்காக நீங்க எவனுமே வந்து இப்போ அம்பேத்கர் வழியில போறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவரை எவனும் தூக்கி வைக்கிறது இல்லை. இந்த பலவன் சொல்லி இவரை தூக்கி வச்சிருக்கீங்க. அம்பேத்கர் இல்லைன்னா நீங்களாம் ஒரு தூசுக்கு சமண்டா. அவர் தான், அதுவும் எல்லாம் உங்களுக்காகவே தான் சட்டம் எல்லாமே. இப்ப பிசிஆர் சட்டம் வேற, இப்போ பிஜேபி வந்து மறுபடியும் அதை மேன்மைப்படுத்தி வச்சிருக்கு. பிசிஆர் சட்டம் தமிழகத்துல, இப்ப நம்ம வேற மாநிலத்துல வந்து இந்த பிசிஆர் சட்டம் தவறான முறையில் நிறைய இடத்துல வந்து அவங்க அதாவது ஜாதியை சொல்லி பேசுறது வாங்குறது அப்படின்றதுல வந்து அந்த பிசிஆர் சட்டம் ஓகே அவங்களுக்கு பொருந்தும். அவங்கள வந்து ரொம்ப அடிமைப்படுத்துறது, தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொல்லிட்டு பண்றாங்கன்னா அது ஓகே. ஆனா தமிழகத்துல பிசிஆர் சட்டம் போட்டு நாடார், தேவர், வன்னியர், கவுண்டரு, ஏதவு எல்லா ஜாதிகாரங்களையும் சேர்த்து இது வந்து இந்த பிசிஆர் சட்டம் ரொம்ப பாதிக்குது. ஏன்னா இவனுங்க எதுக்கு எடுத்தாலும் பிசிஆர் சட்டம் ஒரு பிரச்சனையில அவனுங்க தான் இப்ப ஒரு கடையிலேயே ஒரு பிரச்சனை பண்றானுங்க, கடையில பிரச்சனை பண்ணி காசு கேட்கறானுங்க, லாஸ்ட்ல ஒரு அடித்தடி ஆகிடுது. இவங்க வந்து கடைக்காரன்ல தான் அடிச்சிருப்பாங்க, கடைக்காரன் போய் ஒரு கேஸ் கொடுத்துட்டாங்கன்னா அவனுங்களும் ஒரு கேஸ் கொடுத்துருவானுங்க. என்னன்னு, இந்த மாதிரி எங்களை ஜாதியை சொல்லி திட்டினா அப்படின்னு சொல்லி பிசிஆர் சட்டம் போட சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல அவன் சொல்லுவான். உடனே போலீஸ்காரன் இந்த கடைக்காரர்கிட்ட என்ன பஞ்சாயத்து பண்ணுவாரு, நீங்க பிசிஆர், அவங்க வந்து பிசிஆர் சட்டம் போடுறேன் கேஸ் போடுறேன்றான், நீங்க இந்த கேஸ் வாபஸ் வாங்க, அவர் அந்த கேஸ் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரங்க பஞ்சாயத்து பண்ணி பிரிச்சு அவ்வளவுதான், அதை சமாதானப்படுத்தி விட்டுருவாங்க. இவனுங்க பிசிஆர் சட்டம்ன்றதை வச்சு போலீஸ்காரங்களை வச்சு மக்களை பூரா மிரட்டுறாங்க. ஏன்னா இதை பல்லாவரம் ஸ்டேஷன்ல நான் நேரடியா பார்த்தேன், எனக்கு அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இதே போல எல்லா இடத்துலையும் இவனுங்க இந்த வேலையை தான் பண்ணுவானுங்க. திருமாவளவன் குரூப் எப்பவுமே பிசிஆர் சட்டத்தை வச்சு பல ஜாதிக்காரங்களை மிரட்டுறது தான் வேலை. இப்ப ஆணவ படுகொலைன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு ஆணவ படுகொலை நீங்க சொல்றது அப்படி, ஆனா ஆணவ படுகொலையாது, தைரியம் இருக்கிறவங்க கொலை பண்றான். லவ் பண்ணி ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணை அவங்க பத்திரமா வச்சு அவங்க எவ்வளவு பாசத்தோட வளர்த்து எப்படிப்பட்டவங்களுக்கு கெட்டி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய கற்பனையோட இருப்பாங்க. அப்படிப்பட்ட கற்பனையோட இருக்கும்போது நீங்க என்ன பண்றீங்க, இடையில பூந்து ஒரு இன்பண்ண சட்டையை போட்டுக்கின்னு பேண்டை போட்டு நான் எதுக்கும் வக்கு இல்லாத நாய்ங்க அதை ஏமாத்தி எப்படியாவது பேசி ஏமாத்தி அதை கல்யாணம் பண்ணி கூட்டு போய் 4 நாள்ல விட்டுட்டு போயிருங்க. லாஸ்ட்ல பாதிக்கப்படுறது யாரு, அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டா வருத்தப்படுறது யாரு, அந்த பெத்தவங்க. அதனாலதான் அந்த பெத்தவங்க வந்து இதே போல நாய்கள் கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்க. காதலுக்கு யாரும் எதிரிகள் கிடையாது, எந்த அப்பா அம்மாவும். ஆனா கரெக்டான ஒரு பையனை தேர்ந்தெடுத்தாலோ பொண்ணு தேர்ந்தெடுத்தாலோ எல்லோருமே அந்த நேரத்துல ஒத்துக்கலன்னா கூட மறுபடி ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்க மனசுக்குள்ளார இருக்கும், சரி ஓகே இது கரெக்டா இருக்கும், இவங்களுக்குள்ளார ஏதோ இருந்துட்டு போறாங்க, போனா போட்டும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனா நீங்க பண்ற வேலை இருக்கு தெரியுமா, இருக்கையிலே நீங்களே, அதாவது கோயம்புத்தூர்ல நடந்த 2மே வந்து அந்த தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளாரே வெட்டி கொண்டுட்டாங்க. எப்படி இது எப்படி ஆணவ கொலை ஆகல, ஆணவ கொலைன்னு சொல்லிட்டு இவனுங்க விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஃபர்ஸ்ட் போய் போராட்டம் பண்ணாங்க. யாரு என்ன ஜாதின்னு தெரிஞ்சவன தெரிச்சு ஓடிட்டானுங்க, அவ்வளவுதான். இதுதான் நடக்கும். இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க போலியான இந்த ஜாதி இல்லைன்னு சொல்லி அலைகிறானுங்க. போலி, இவனுங்களுக்குள்ளார முழுக்க ஜாதி இருக்கு. ஏன் இந்த நாய்ங்க அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அருந்ததியினர்கள் அவங்களெல்லாம் போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண வேண்டியதானே? அது பண்ண மாட்டானுங்க, ஏன்னா அவங்களுக்கு அது இழுக்கு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னைக்குமே வந்து பெத்தவங்க வந்து ஒரு பாசத்தின் பேர்ல இந்த மாதிரி ஒரு பெரிய, அதாவது அழுகை வந்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப இதா இருக்கும்போது அழுக வரும். ஏன் வருது? ஒரு கஷ்டமா இருக்கும்போது அழுக வரலாம், ஏன் சந்தோஷமா இருக்கும்போது அழுக வருது? அதே போலதான் இதுவும் பாசம் வச்சதுனால அதே போல காரியத்தை செய்ய வேண்டிய சூழ்நிலையை வந்து
இங்க உருவாக்குறாங்க. இவனுங்க இந்த ஜாதி பேரை சொல்லிக்கிட்டு இவனுங்க பண்ற அட்டுழியத்தினால பல பேர் பாதிக்கப்படுறாங்க. இந்த பிசிஆர் சட்டம் இதே போல வேலைகளுக்கு நிறைய நம்ம ஜாதி, அதாவது உயர்ந்த ஜாதின்னு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த பிசிஆர் சட்டத்தை போட்டு இவனுங்க முழுக்க முழுக்க ஒரு பயமுறுத்தும் வேலையாவே வச்சிருக்காங்க. இவனுங்க கிட்ட போய் எங்கடா போய் மோதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளியே போறாங்க. ஆனா அதையே இவர்களுக்கு சாதகமா வச்சுக்கிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க ஒவ்வொரு இடத்துல ரவுடித்தனம் பண்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவனுங்களுக்கு அத்தனை பேருக்கும் பெண்கள் தொடப்பத்தை எடுத்தா மட்டுமே இவனுங்க சரி வருவாங்க. ஓட்டு கேட்டு விடுதலை சிறுத்தை கட்சி கொடி கட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்குள்ளாரையும் வரும்போது அந்த ஊர் என்ட்ரன்ஸ்லயே இந்த நாய்கள் கொடி கட்டிட்டு வந்தா அந்த வண்டியை வெளியே விட்டுட்டு அவனுங்களும் வெளியே நிறுத்தணும். திமுக கூட்டணியிலே வந்தாலும் சரி, இவனுங்களை வெளியே நிறுத்தினா திமுகவுக்கு ஓட்டு கிடைக்கும். இப்ப இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை இன்னும் உள்ளார வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை இருக்க கட்சியில நிறைய பேர் விஜய் ஓட்டு போடுவாங்க. இப்ப விடுதலை சிறுத்தை அவங்க அதாவது தாழ்த்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த ஓட்டுங்களே முழுக்க முழுக்க விஜய்க்கு பெரியுது. இப்ப திமுக என்ன செய்யும்? விடுதலை சிறுத்தை கட்சியை மட்டும் நம்பி நீங்க அவர்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நம்பி நீங்க அவர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றீங்க. இப்ப ராஜீவ்காந்திக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்கும், யாருக்கு வேணாம். ஏன்னா இவனுக்கு முறைச்சா அடிப்பாங்க, முறைச்சதுக்கு தான் அடிச்சோம், முறைச்சா அடிப்பீங்கடா. டேய் என்னங்கடா இது? ஒரு தலைவன் பேசுறதாடா இது? அதான் நீ எப்பவுமே திமிரி எழு திருப்பி அடின்னு சொல்ற குரூப் தானே. என்ன மாதிரி? அதாவது அவன் கட்சிக்காரனுக்கு எப்பவுமே ஒரு 10 கேஸ் இருக்கணுமா, அதுல ஒரு 3 307, 3 ராபரி. இதே போல அதாவது எப்பவுமே பொது சொத்துக்கு சேதம் அடைஞ்சது இதே போல கேஸுகள் நிறைய இருந்தா மட்டும்தான் விடுதலை சிறுத்தை கட்சியில சேரணும். ஏன்னா கூட இருக்க வன்னி அரசு மேல என்ன கேஸ் இருக்கு? 307 இருக்கு. அது இன்னும் கிடப்புல இருக்கு. எல்லாத்தையுமே தட்டி தூக்கணும் போலீஸ்காரங்களுக்கு உள்ள. நம்ம இப்போ ஏன் நம்ம பிஜேபி கட்சியில லாயர்லாம் இதெல்லாம் முன்னெடுத்து போக மாட்டீங்க? அவங்க கூட்டணிக்கு அதிமுக நாக்கு தொங்க விட்டுட்டு இருக்கலாம். நம்ம ஏன் எப்படினாலும் இவனுங்களும் எதிராக தான் இருக்கிறாங்க. விஜயும் நமக்கு எதிராகவே தான் பேசிட்டு இருக்கான். ஏன் நீங்க எதிராக பேசுறதே இல்லை விஜய்க்கு இந்த திருமாவளவன் நாய்க்கும்? முழுக்க முழுக்க பிஜேபி கட்சியில இருக்கவங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க, நமக்கு யாரு எதிரி அப்படின்றத கரெக்டா டிசைட் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொரு காய் நோக்கிட்டு போங்க. நம்ம பண்ணையார் அவர்கள் எல்லாத்துலயுமே கொஞ்சம் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போறவர் தான். ஆனா அவர் அதனாலதான் எதையுமே பேச மாட்டாரு. அண்ணன் நீங்க அப்படி இருந்தா இந்த அரசியல்ல எல்லோருமே உங்க பின்னாடி வருவாங்கன்னு நீங்க நினைக்க முடியாது. இப்ப அதிமுக கூட சேர்ந்து நீங்க கூட்டணியில இப்ப நீங்க கொஞ்சம் சீட்டை வாங்கி நீங்க நம்ம ஜெயிச்சிடலாம், இல்லட்டு இல்ல. ஆனா ஒரு நேரத்துல அதிமுக கலட்டி விட்டா நமக்கு பின்னாடி ஆள் இருக்கணும்னா நம்மளுக்குன்னு ஒரு செல்வாக்கு தனியா தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை மாதிரி பேச்சிலையும் சரி செயல்பாடுலையும் கொண்டு வந்தா மட்டும்தான் கூட இளைஞர்கள் இருப்பாங்க. அந்த இளைஞர்களை உருவாக்குறது அண்ணாமலை போன்ற ஒரு உத்தியோகமான ஒரு சக்தி பேச்சாளர் இருக்கணும், செயல்பாடாளர் இருக்கணும். அவர் சொன்னார் பாத்தீங்களா, டேய் ஒன்னே மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இவருக்கு திருமாவளவனுக்கு நேற்றுக்கு டக்குன்னு போட்டு போயிட்டே இருந்தார். ஒன்னே மாதிரி தேவையில்லாத அரசியல், கேவலமான அரசியல் நாங்கள் பண்ண மாட்டோம், டீசெண்டான அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இதே போல நீங்க நயினார் அவர்களே நீங்க என்ன அறிக்கை விடவே இல்லை அண்ணாமலைக்கு எதிராக பேசுனதுக்கு. அதை யோசிச்சு செய்யுங்க. இந்த திருமாவளவன் கட்சியெல்லாம் நமக்கு ஒரு பிஜேபி கட்சிக்கு ஒரு கால் தூசிக்கு சமம். அவன் தூங்கி எந்திரிச்சா பாத்ரூம்ல தண்ணி வரலனால RSS சமம் அப்படின்னும். எப்படி தூங்கி எந்திரிச்சு பாத்ரூம் போகும்போது பாத்ரூம்ல தண்ணி வரலன்னா RSS ஓட சதி, அந்த டேப்ல விரல விட்டு அடைச்சிட்டான்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவன் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூடி RSS என் தூக்கத்தை கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த குருமா தான். குருமாவை இந்த எலெக்ஷனோட காய போடணும்.